காலையில நான் பைபிள் படிக்கும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் என்ன தொட்டுச்சு. அந்த வசனம் என்ன வசனம்னு உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். யோவான் 20வது அதிகாரத்துல 7வது வசனம். சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைக்கிறதையும் அவன் கண்டான். அந்த சீலை தனியா சுருட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரு ஏசப்பா. தனியா சுருட்டி வச்சுட்டு டெத்தை எவ்வளவு அழகா ஓவர் கம் பண்ண செம்ம கூலா சுருட்டி வைக்கிறதுக்கு அவருக்கு டைம் இருந்து அழகா சுருட்டி வச்சுட்டு போயிருக்கா. இதை நான் யோசிச்சு பார்க்கும்போது ஏசப்பா ஏன் அந்த தலையில உள்ளதை மட்டும் தனியா சுருட்டி வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் அதை எங்கெல்லாமோ போய் அப்படியே தேடி பார்க்கும் போது ஜூயிஷ்ல ஒரு ட்ரெடிஷன் உண்டா. சாப்பிடும் போது ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த துணியை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சிட்டு இனிமே வரமாட்டா அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தமா. ஒருவேளை அந்த துணியை அப்படியே மடிச்சு வச்சுட்டு போனாங்கன்னா நான் திரும்ப வருவேன் அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரிதான் இங்க ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க, அழகா என்ன பண்றாரு, அதை சுருட்டி ஓரமா வச்சுட்டு போயிருக்காரு. அப்பனா நான் திரும்ப வருவேன். அதுவும் இல்லாம அந்த சீஷர்கள் மத்தியில யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இந்த சரீரத்தை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா யாருமே திருடிட்டு போல, நான் தான் என் கையால சுருட்டி வச்சிருக்கிறேன். நம்மளுக்கும் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், மரணத்தை வென்ற தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நம்மளோட கதையும் இன்னும் முடியலங்க. நம்மளோட பாதை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நம்மளோட பாதை எவ்வளவு தோல்வியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம். எத்தனை பாடுகளா இருந்தாலும் நம்மளோட கதை எழுதுறவரு, நம்மளோட கதையை முடிக்கிற வரைக்கும், மரணத்தையே வெளுங்க ஜெயமாக விழுங்கினவர் நம்மளோட கதையை முடிக்கிற வரைக்கும் சும்மா இருப்பாராங்க. கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுனதை நான் உங்களுக்கு சொல்றேன்.